நான் இன்னைக்கு செய்ய போகிறது வாழைப்பூ பொரியல். வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை என்னென்னா நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணியில் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி தாளித்து செய்கிறோமோ அப்படி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் ஆக்சுவலாக இதை எல்லாத்தையும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எடுக்கிறப்போ அதாவது இப்படி ஒரு ஜஸ்ட் இப்படி பண்ணுங்க. இது ரொம்ப ஹார்டான பார்ட்டு. இதை நம்ம சமைக்கக்கூடாது. டைஜஷன் ரொம்ப டிலே ஆகும். அதே மாதிரி இந்த ரெண்டையுமே நம்ம எடுத்துடணும். இந்த வாழைப்பூ எடுத்ததுக்கப்புறம் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் இந்த இதுக்காக தான் இது மாதிரி காமிக்கிறேன். வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 3 வரமிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உப்பு நம்ம ஆக்சுவலாக தண்ணியில் போட்டு மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு கொதிக்க வைக்கணும். அதாவது கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா வாழைப்பூவையும் நல்லா அரிஞ்சிக்கிட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூக்கு நான் பேன் அரைவாசி தண்ணி எடுத்திருக்கேன். இந்த அரைவாசி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூளையும் உப்பையும் நல்லா போட்டுக்கலாம். அதாவது நல்லா கரையிட்டோம். மஞ்சத்தூள், உப்பு இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கணும். இந்த வாழைப்பூ நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிச்சுக்கிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். நல்லா சால்ட் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வாழைப்பூவையும் ஆட் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணலாம். அதாவது வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ வடை இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ வாழைப்பூ ஒரு சைடில் வெந்துட்டுருக்கு. நான் இன்னொரு சைடில் தாளிச்சுக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம், வரமிளகாயை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாகட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சைடில் வாழைப்பூ கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. வாழைப்பூ ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வெந்தாவே போதும். பாசிப்பருப்பு இல்லைன்னா நீங்கள் துவரம்பருப்பை கொஞ்சம் ஆஃப் பாயில் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது அரைவேக்காடை மட்டும் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆவியில் கூட வேக வச்சு எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாழைப்பூ ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை, ஆல்ரெடி வெந்துருச்சுங்கிறதுனால. அதனால் இந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே போட்டு நான் வேக வச்சிடுறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. பாசிப்பருப்பு என்னென்னா லைட்டாக தான் வேகணும். கொஞ்சம் நரன்னு இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது.
இதுக்கு வந்து நம்ம லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் இவ்வளோ தான் சால்ட் போடணும். இதுக்கு அளவாக தான் போடணும், ஏன்னா அந்த வாழைப்பூவில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி இதை வந்து நான் வடித்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணியும் இருக்கும். நம்ம அதனால் என்னென்னா இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கலாம். தண்ணி எல்லாமே வற்றிடும். அவ்வளோதான். இப்போ வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, செக் பண்ணிக்கலாம். தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நான் வாழைப்பூ பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.